நாகராஜன் மதுரை கோட்டை. மதுரை என் தங்கை பிறந்த இடம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பிறந்த மகா என் தங்கை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பிறந்தது என் தங்கை. அங்கே கொடியில் பிறந்தவா. அவளுக்கு அங்கே கொடி ஏற்றிட்டா. அவளே அங்கே கொடி ஏற்றிட்டா. எங்கள் அப்பன் கொடி உலகம் பூரா பறக்கணும், எங்கள் ஆத்தா கொடி உலகமே பறக்கணும், மஞ்சள் வெள்ளை சந்தோஷமாக அவள் ஏற்றிட்டா. நீதிமன்றம் கோர்ட்லேயும் மதுரை நீதிமன்றத்தில் கோர்ட்டில் ஏற்றணும்ல. தப்பு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுக்கணும்ல. மதுரை கோட்டைக்குள்ளே கிடக்கிறவனுக்கு பூரா கொடுக்கணும்லப்பா. கொடுத்து உள்ளே தூக்கி போட்டு செயலறையில் அவன் இட்டதே அதிலே பிறண்டு கிடக்கணும். மதுரை கோட்டைக்குள்ளே கிடக்கிறவன் பூரா அனைத்தும் சேட்டை போனால் உள்ளே மாட்டி கிடக்கான் நீதிமன்றத்தில். அது வருஷப்படியாக உள்ளே தூக்கிடுவார் எங்கள் அப்பா. மதுரையில் செம்ம சேட்டை பண்ண பூரா உள்ளே கிடக்கான். புரியுதா? அதனால் குடும்பத்தை பாழாக்குனவன், குடும்பத்தை அசிங்கம் பண்ணவன், எங்கள் குடும்பத்தை சிவனும் பார்வதி குடும்பத்தை என் கூட பிறந்த 3 பேர். நாங்கள் 3 பேர்ப்பா. நான் தான் மூத்தவன் நாகராஜன். உம்மட்ட சொல்லணும்ல. சனீஸ்வரிட்ட சொல்லணும். தங்கை 2வது, 3வது தொட்டு அலங்காரம் பண்ணுதானே இவனால தான் லேட்டு. இல்லைன்னா எப்போயே இவர் உட்காந்துருப்பார் உச்சியில் உட்காந்து. இதுக்குள்ளே இப்போ எல்லாம் உள்ளே போக வேண்டியது. இவன் இளையவனால் லேட்டு. சரி இருக்கட்டும். அது தாமதமாக வந்துருச்சு, தாமதமாக கணக்கு விட்டாச்சு, தாமதமாகவே கைலாசத்தில் நம்ம கணக்கு எடுத்தாச்சு, கணக்கு விட்டாச்சு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. 3/4 சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. போட்டாச்சு. மதுரை கோட்டையில் எல்லாரும் பிடிச்சி ஆட்டி நீதிமன்றத்தில் உள்ள இன்னும் ஏற்றிருங்க. 2 பேரும் போங்க. ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு. சாட்டையாக இருக்கும். பூரா அப்படியே திமிராக போவோம். அப்படியே 2 கையை வீசி அங்கே பல வீடை கட்டியிருக்கேன், காடை வாங்கி போட்டிருக்கேன், வயக்காடை வாங்கி போட்டிருக்கேன். இங்கே 10 வீடு 50 வீடு கட்டி போட்டு நான் அப்படியே பூரா 7 சேட்டை செஞ்சவன் உள்ளே கிடக்கான். அதே மாதிரி என் தாய் தாப்பனை அவமதித்த என் தாய் தந்தை அவன் அவமதிச்சான். அவனால் என்ன அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். எங்கள் அம்மாவே மரியாதை இல்லாமல் ஆச்சு இந்த வேலுக்கு. அவனுக்கு என்ன மதுரை கோட்டையில் அவனும் கிடக்கான், கழட்டு பேலாக கிடக்கான். 75 வயசில் கிடக்கான். அவனையும் தூக்கி உள்ளே கொண்டு போய் நச்சிருங்க. நீங்களே நச்சிருங்க. நாங்கள் தொடமாட்டோம், எங்கள் குடும்பம் தொடமாட்டோம். சரி 2 பேரும் போய் அந்த குடும்பத்தை நச்சு அதை பாதாளத்தில் இறக்கிருங்க. 3/4 சத்தியம் 75 வயசில் கிடக்கான் 3/4 சத்தியம்.